அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் மீன ராசியில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமாகிய செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் குறைத்து கொள்ள வேண்டுங்க. வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்யவில்லை அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல கன்னிராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தீர விசாரித்து வரனை முடிவு செய்வது அவசியங்க. கடன் கொடுப்பதில் கடன் குறைய கொடுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் ஆகியோருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் எவரையும் நம்பிவிட வேண்டாங்க. மேலதிகாரிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறரிடம் விவாதிக்க கூடாது. அதே போல் அன்றாட பொறுப்புகள் பணிகளிலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்களில் வெளியூருக்கு மாற்றல் ஏற்படக்கூடும். ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயங்க. இவ்வளவு நாட்களாக கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம லாபம் என்பது திருப்திகரமாக இருக்கும். அளவோடு உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க. வெளி மாநிலங்களிலிருந்து ஊழியர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களின் வருகை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக அமையுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அனுகூலமாக எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறு கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெளி மாநிலம் சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. அளவோடு புதிய முதலீடுகள்ல ஈடுபடலாங்க. கூடுமான வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று குரு பகவானுடன் கூடிய கடகராசியில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் லாபகரமாக இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதனால் வருமானம் உயருங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க
இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள நல்ல சந்தர்ப்பமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மூத்த தலைவர்களின் ஆதரவும் உற்சாகத்தை தருங்க. அதேபோல் கட்சியிலும் பல அதிகரிப்பின் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இயலாது அமைந்தால் வியப்பல்ல என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக வலம் வருவதால் நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்குங்க. ஆசிரியர்கள் ஆகியோருடைய வழிகாட்டுதல்கள் எளிதில் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையின் பெரும்பகுதி செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ளத கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இவ்விரு கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் விவசாயத்துறையினருக்கு யோக பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்கும். விளைச்சலை பார்க்கும் போது மனம் குளிருங்க. கால்நடை வசதிகளும் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எதிர அவசியமும் இல்லைங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்களின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் எண்ணங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்திருக்கு கன்னியருக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனங்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பமான வரைக்கும் தேடி வரும் வாய்ப்பினை கன்னிராசினியர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இக்காலகட்டத்தோட திங்களத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணை சஞ்சரிக்கிறார். எனவே புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. இதனால் பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்ததை பற்றிய பயம் விலக இருக்கு. லாப குருவினுடைய ஆதிக்கத்தால் லாபம் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க. அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாக நடைபெறாத பஞ்சாயத்து நல்ல முடிவுக்கு வர இருக்கு. செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை நடைபெறாத சுப காரியங்கள் கூட படிப்படியாக நடைபெறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கும்.